என்ன பத்தலோ காரோட ஹார்ன் சவுண்டுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஏய் என்ன விட்டுட்டு எங்க போற மோட்டோ? நில்லுடா. டேய் பணம் வைத்தா. ஆஹா ரோட்ல நடக்க கூட முடியலையேப்பா. உனக்கு வேற ஹார்ன் அடிச்சிட்டே. டேய் உனக்கு கண்ணு தெரியலையா? டேய் உன்ன நீ சொன்னது சரிதான் மோட்டோ. இனிமே மனுஷன் ரோட்ல நடக்க கூட முடியாது போல இருக்க மோட்டோ. மனுஷன் இனிமே பூமியில வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்க மோட்டோ. நாலா பக்கமும் பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் அங்க பாரு மோட்டோ, பறவைகள் அந்த மரத்துல எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாரு மோட்டோ. அவங்க அமைதியா எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க பாரு. ஆமா பத்துலு, பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம பறவைங்க மாதிரி மரத்திலேயே வாழ்ந்தா எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா அப்படியே இனிமையா பொழுத கடிக்கலாம். வா மோட்டோ, டாக்டர் ஜட்கா கிட்ட போய் பேசலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீங்க இந்த மண்ணை விட்டுட்டு எதுக்காக மரத்து மேல போய் உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க? சரி பரவாயில்ல இருக்கட்டும். என்னுடைய இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பறவைகள் மாதிரியே ரக்கம் முளைக்கும். ஆமாண்டா பூசணிக்கா மண்டியா, மரத்துல இருக்க பறவைகள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கு தெரியுமா? அதை பார்க்கும்போது போறாமையா இருக்கு. ஆஹா சிறகு முளைச்சிருச்சு. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை. ஜெய் ஹோ, நாமளும் பறவைங்க மாதிரி வானத்துல சந்தோஷமா பறக்கலாம். பறடா பூசணிக்கா மண்டையா. உனக்கு எப்படி பறக்கணும்னு கூட தெரியல மோட்டோ. வா உனக்கு எப்படி பறக்கிறதுன்னு நான் கத்து கொடுக்கிறேன். வா வட 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 தோழாமே அம்மே. Open the door. இனிமே நாம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. இது நான் இருக்க இடம் தெரியுமா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பாருங்க, நான் போட்டு வச்ச முட்டையை யாரோ திருட வந்துட்டாங்க. காப்பாத்துங்க. ஏய் இங்க பாரு, சத்தம் போட்டு ஊரெல்லாம் கூட்டாத. நாங்க இங்க இருந்து கிளம்பணும் அவ்வளவுதானே. கிளம்புற விட்டுரு. வா மோட்டோ. ஏய் இது எங்களோட ஏரியா. ஏய் கல்லு பில்லு டிங்கு எல்லாரும் ஓடி வாங்க. நம்ம இடத்த பிடிக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து 2 பறவைங்க வந்திருக்கு. சீக்கிரமா வாங்க. டேய் டேய் யாரா நீ? இது எங்க ஏரியா. கிளம்ப முதல்ல எங்க இருந்த? ஏய் உடாதீங்கடா அவனை. கொத்து கொத்துன்னு கொத்துங்கடா. ஏய் கொத்து கொத்து. இல்ல வேண்டாம், சொன்னா கேளுங்க. தயவு செய்து குத்தாதீங்க, நாங்க போயிடுறோம். ஏப்பா அந்த காக்காங்களுக்கு என்ன கோபம் வருது? தலையிலேயே கோத்து கோத்துன்னு கோத்திருச்சு. ஏய் மோட்டோ, நீ சொன்னது சரிதான். வா நம்ம இனிமே இந்த மரத்திலே தங்கிடலாம் மோட்டோ. அடேகப்பா, இவ்வளவு பெரிய பறவையா? பறவையா இவ்வளவு பெருசா இருக்குன்னா அதோட முட்டை எவ்வளவு பெருசா இருக்கும்? என்னோட மரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். என் மரத்துல உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பயப்படாதீங்க, நான் உங்களுடைய நண்பனாயிருக்க ஆசைப்படுறேன். ஆமா, நீங்க 2 பேரும் எந்த கூட்டுல தங்கி இருக்கீங்க? கூட எங்களுக்கு கூடம் கிடையாது, மரமும் கிடையாது. நாங்க ஒரு அனாதைங்க, அவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். சீக்கிரமா ஒரு கூடு கட்டுங்க. அதுல எனக்கு தினமும் முட்டைய போடுங்க. நான் உங்க குழந்தைகளோட சேர்ந்து தினமும் விளையாடுவேன். ஜாலியாவும் இருக்கும். அவங்களுக்கு நான் தினமும் கதைகளும் சொல்லுவேன். பத்துலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணி இந்த பாம்பு கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்துறா.
எங்களோட கூடை இங்க இல்ல, அதோ அங்க அந்த மரத்துல தான் இருக்கு. அங்க வந்து 2 முட்டைகள் தான் இருக்கு. குழந்தைங்க எல்லாம் எதுவும் இல்ல. அங்க முட்டை இருக்கா? அதுவும் 2. பிரமாதம் பத்துலு, சூப்பரா ஒரு கதையை விட்டீங்க. இனிமே இங்க யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இது எங்களோட ஏரியா, மரியாதை எங்க இருந்து போயிடு. ஓய், இது என்னோட கிளம்புங்க. இவனுங்க 2 பேரும் யாரு, எங்க இருந்து வந்திருக்கானுங்க? இருக்கிற இடம் நமக்கே போதாது, இதுல இவனுங்க வேறயா? இவனுங்களை விரட்டு இங்க இருந்து. ஓடுங்க ஓடுங்களா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. போயிடும். சிங்கம் சார் வேற இங்க இல்ல. மோட்டோ, இப்போதைக்கு இவங்க கிட்ட இருந்து நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும். அம்மா அம்மா மோட்டோ, இதுங்க என்ன பயங்கரமா கொட்டுதுங்க மோட்டோ. அம்மா இந்த இடத்துல பறவைகளும் கிடையாது, அதுங்களோட குடைச்சலும் இங்க நமக்கு கிடையாது மோட்டோ. டாக்டர் ஜட்கா நமக்கு ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்காரு. என்ன நான் சொல்றது? இது யாரு புதுசா இருக்கு? ஏய், நீங்கெல்லாம் யாரு? இது எங்க ஏரியா தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நாங்க கண்டுபிடிச்சு நாங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க இங்க வரீங்களா? விட மாட்டோங்கள. ஓடுங்க இங்கிருந்து, ஓடுங்க. வேண்டாம் சொன்னா கேளு, எனக்கு கோவம் வரதுக்குள்ள இங்க போயிடு. மரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து காத்து வாங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. என்னடா நியாயம் இது? நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. ஏன்னா திறந்து இருக்கிற இந்த வானம் எல்லாருக்கும் தானே சொந்தம். என்ன நான் சொல்றது மோட்டோ? அருமையான விஷயம். அப்படியா? இந்த கேங்குக்கே டானான என்கிட்டயே சவால். இப்ப பாருங்க. மண்டையிலேயே வச்சு கொத்துதுங்க மோட்டோ. என்ன பண்றது? ஆங்கில அட்டாக் பண்ணுது மோட்டோ. ஆஹா அம்மா, இப்ப புரிஞ்சுதா நான் யாருன்னு? எங்க கிட்ட இனிமே விளையாடுத. ஓடிடு. எங்க வேணாலும் கொத்து, தயவு செஞ்சு தொட்ட மண்டையில மட்டும் கொத்தாத, வலிக்குது. தாங்க முடியல. வேண்டாம், இருக்கிற 4 முடிய பிடிக்கிறாத. மறுபடியும் இந்த பக்கம் வந்தீங்க, இதே தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜப்பான் பசங்களா, உங்களுக்கு ஒரு ஜாலி ரைடு காத்துட்டு இருக்கு. சீக்கிரம். ஆஹா, விசில் அடிச்ச ஆளுங்களை கூப்பிடுது. நாம பறவையா மாறணும்னு ஆசைப்பட்டதே நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான். ஆனா இங்க என்னடா மனுஷங்களா இருக்கிறதோட மோசமா இருக்கு. மோட்டோ, எதிர்த்து பேசினா ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். போயிட்டே இருக்கலாம். அட, யாருப்பா அவங்க? பார்க்க ஏலியன் மாதிரியா இருக்காங்க. Zoo Delta come in. Zoo Delta come in. Aliens are coming to attack. I repeat, aliens are coming to attack. Aliens attack பண்ண வராங்க. Fire, fire. இப்ப என்னடா பண்றது? மோட்டோ, பேசாம தரையிலேயே நிம்மதியா இருக்கலாம் மோட்டோ. மேல வர வர எந்த நிம்மதியும் இல்லாம போச்சு மோட்டோ. பத்துலு, அங்க பாரு, ஏவகண வருது. நம்மள தாக்க போது வந்துரு. இனிமே நாங்க பறவையா வாழ விரும்பல, மனுஷனாவே வாழ்ந்துட்டு போறோம். விட்டுருங்க. ஒரு பக்கம் பறவைங்க, இன்னொரு பக்கம் ஏவுகணை. மோட்டோ ஏதாவது பண்ணு. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதடா. நீயே ஏதாவது யோசிடா, சீக்கிரம். ஐடியா மோட்டோ, நம்ம ஏவுகணைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு டாக்டர் ஜட்காவுக்கு போன் பண்ணலாம் மோட்டோ. டாக்டர் ஜட்கா சார், நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ஏவுகணை எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. அட, அது உங்க பின்னாடி வர்றதுக்கான காரணம் என்ன சொல்லுப்பா?
சார் அது ஒரு பெரிய கதை சார், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. இப்ப இந்த ஏவுகணை கிட்ட இருந்து நாங்க எப்படி எஸ்கேப் ஆவறது அத முதல்ல சொல்லுங்க. இப்போ நீங்க மலைப்பகுதிக்கு போங்க. அந்த இடத்துக்கு போய் நீங்க மேலேயும் கீழேயும் பறந்துகிட்டு இருங்க. அது எங்கேயாவது உள்ள சிகரத்துல போய் இடிச்சிரும். அதுக்கப்புறம் என் லேபுக்கு வந்துருங்க. பூசணிக்கா மாட்டையா, ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துறா. என்னாச்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்ப இந்த ஏவுகணை எங்களை எங்க தூக்கிட்டு போகுதுன்னு தெரியலையே, எங்களை காப்பாத்துங்க. ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்னா அவன் தன்னோட நண்பர்களுக்கு உதவிகரமா இருக்கணும். அதாவது என்னன்னா, எப்போதுமே உதவி எண்ணம் கொண்ட ஒருத்தன் தான் நல்ல மனிதனா இருக்க முடியும். தன்னோட நண்பர்களுக்காக தான் சந்தோஷத்தையே தியாகம் பண்ணணும். பத்துலு எப்பவுமே எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் சந்தோஷத்தெல்லாம் எனக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பத்துலு மிகப்பெரிய நண்பன். இன்னில இருந்து நானும் அவனுக்கு நிறைய உதவிகளை செய்ய போறேன். என் நண்பர்கள் கிட்ட ஏகப்பட்ட வேலையை வாங்கி இருக்கு. ஆனா இனிமே இன்னில இருந்து நான் நண்பர்களுக்காக உதவி செய்யறதா என் குறிக்கோளா வச்சுக்க போறேன். பத்துலு நீ போ, எல்லா வேலையும் நானே தான் பார்க்க போறேன். நீ போய் டிவியை பாரு, நல்லா படுத்து தூங்கு, சமையலை நான் பாத்துக்கிறேன். திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு. திடீர்னு வந்து எனக்காக எதுக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டோ? உண்மையான நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்யறதா பெரிய கடமை. நாங்க போய் சொல்லாத. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு மோட்டோ. உனக்கு நான் சமைச்சு தரேன். நீ கேட்டு நான் எப்பவாவது இல்லன்னு சொல்லியிருக்கேனா மோட்டோ? ஏன்னா நீ என் நண்பேண்டா. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க, கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. நீ போய் தூங்கு, நான் சமையல பண்றேன். உனக்கு என்ன தோணுதோ செய். அது நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் உனக்கு கொஞ்சம் உதவி செய்யட்டுமா மோட்டோ? எனக்கு வேண்டாம், நீ வேற ஆள பாத்துக்க மோட்டோ. பாத்தக்கார போயிட. முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் எப்படி என் சமையல்னு சொல்லு. இனிமே உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் தினம் சமைச்சு போட போறேன். வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு உன்னை என்ன மாதிரி மாத்த போறேன். பத்துலு நல்லா வயிறு நிறைய சாப்பிடு. என்ன நத்தியோ பேசி நம்மள சாப்பிட வச்சிருவான் போல இருக்கே. வேணாண்டா சாமி, நம்மளால முடியாதுடா. பத்துலு உனக்காக நான் ஆசையா பார்த்து பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல, பிரமாதமா இருக்கும். சாப்பிடு. நான் உன்ன மாதிரியே எல்லா நண்பர்களும் உதவி செஞ்சுட்டு வரேன். நீ சாப்பிட்டுக்கிட்டே பாஸ் பாஸ் பாஸ், அந்த பணம் போய் அங்கே போட்டுட்டு வந்துட்டோம். போய் எடுத்துட்டு வரலாம் வாங்க. விஷயம் இல்லாம நான் அந்த பையன் அங்க போட்டுட்டு வரல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓடோடி போய் திருடுறதும் ஓட்டு, திருடுனதுக்கு அப்புறம் மாட்டிக்க கூடாதுன்னு ஓடுறதும் ஓட்டு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பாஞ்சு டயலாக் பேசுறீங்க? அண்ணாச்சி நில்லுங்க, உங்க பையன் விட்டுட்டு போயிடுங்க. மோட்டு அங்கேயே நில்லு. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சிங்கம் சார், நீங்க இங்க 5 நிமிஷம் நில்லுங்க. நான் இந்த பையன் ஒருத்தர் தொலைச்சிட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா திரும்பி வந்துடுறேன். ஓகே ப்ளீஸ் கோ. குட்டாண்ணாச்சி, இந்தாங்க உங்க பையன் விட்டுட்டு போறீங்க. இந்தாங்க பத்திரமா எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. உங்களை மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஜி. ஏய் மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? சிங்கம் சார், நீங்க கோவப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு கடமையா வச்சுக்கோங்க. காக்கி சட்டைக்கு கஞ்சி போட்டா மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ளேயே ஈரம் இருக்கணும். ஏய் மோட்டு அங்கேயே நில்லு. ஏய் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அம்மா அட மோட்டு, என்னப்பா இப்படி திடீர்னு எல்லாருக்கும் விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ண முயற்சி பண்றோம்?
என்ன பண்றது ஜட்கா சார், அவனுக்கு இப்ப வந்திருக்கிற வியாதி சரியாகிற வரைக்கும் என்ன அவன் நிம்மதியா வாழ விடவே மாட்டான். நீங்க தான் ஏதாவது செய்யணும். டேய் பூசணிக்கா மண்டையா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஆர்மரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. இது ரிமோட் கண்ட்ரோலால ஓடக்கூடியது. இது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்ல, அதான் வேகமா ஓடுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கூடுறா மண்டையா. மோட்டோ அந்த ரிமோட்டை எதுவும் பண்ணாத, அது டாக்டர் ஜட்கா ஓடுது. நீ ஏதாவது கெடுத்து வச்சிராத. என்னடா யூட்டர்ன் எடுத்து வருது? அம்மே அட கண்டுபிடிச்சவனே இது கட் பண்ண வருது. காப்பாத்துங்க. இதை எப்படி நிப்பாடுறதுன்னு தெரியல பூசணிக்கா மண்டையா. ஏய் மோட்டோ, முதல்ல அந்த ரிமோட்டை என்கிட்ட குடுறா. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துருப்பா. இந்த வயசுல இப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாது. என் உடம்பு தாங்க முடியாதுப்பா. சொன்னா கேளு. வேண்டாம் மோட்டு, அப்படி பண்ணாத. முதல்ல அந்த ரிமோட்டை என்கிட்ட குடுறா. இல்ல எனக்கு தான் மண்டையை கொடுத்தான். சொன்னா கேளு, நான் விட மாட்டேன். என்ன பண்ணிக்க வேண்டாம், நிறுத்துங்க. பாத்தியா பத்தலு, அந்த பூசணிக்கா மண்டையனுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிட்டேன். அவன் மேல பறந்து போயிட்டான். இதே மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வரேன். பட்டுமா? டேய் டீ கடை மண்டையா, இன்னைக்கு சமோசா செய்யறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்டா. என்ன இன்னைக்கு உனக்கு சமோசா சாப்பிடணும்னு தோணலையா? சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்யலாம், ஆனா முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் சாப்பாடு. அப்ப குடு, நான் ஹெல்ப் பண்றேன். நான் சொன்னா கேளு. முதல்ல கரண்டி விடு. விடு, நான் ஒண்ணு உனக்காக சமோசா பண்ணல, மரியாதை போயிடு. டேய் மண்டையா, நான் சொல்றத கேளுடா. ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத கொள்கையா வச்சுக்கணும். நீ உதவி பண்ண போறியா? வெள்ள காக்கா பறக்குதான்னு பாரு. அப்படியே பறந்தாலும் நீ உதவி பண்றத நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு நான் மோட்டுவை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். ஏய் மோட்டு, ஸ்டாப் ஸ்டாப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிங்கம் சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இந்த மண்டையனுக்கு உதவி செய்கிறேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். அட பாவி, உன்னோட இந்த உதவி செய்யற திட்டம் இன்னுமா முடியல. அட பாவி, திரும்பி இப்படி ஒரு முட்டான்னு வச்சுக்க. மம்மி, ஃபாதர், காப்பாத்துங்க. மண்டையா, சிக்கன் சார் உன் சமோசா கடாயை எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நான் எப்படிடா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? ஐயா சாமி, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நீ ஒரு உதவி பண்ண வேணாம். இந்தா மொத்த சமோசா நீயே சாப்பிடு, எல்லாம் ஃப்ரீ தான். ஜெய் ஹோ. நாம உதவி செஞ்சா நமக்கு நன்மையா நடக்கணும் சும்மாவா சொன்னாங்க? ஏசியில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. மோட்டு, என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் என்னன்னு பாரு. கண்டிப்பா நண்பர்களுக்கு உதவி செய்யறதை என் வாழ்க்கையில ஒரு கொள்கையாவே லட்சியமாவே நான் வச்சிருக்கேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்பதான் சமோசா சாப்பிட்டு வந்தா தெம்பா இருக்கேன். வண்டியை நான் தள்ளுறேன், நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. தேங்க்யூ, ரொம்ப பிரமாதம். இன்னும் வேகமா, இன்னும் வேகமா. அட நல்லா வேகமா தள்ளுறா. உன் உடம்புல சக்தி இல்லையா? வேகமா வா, இந்தா பாய்ங்க. என்னடா பண்ண? டேய் போட்டு, நான் திரும்ப வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன். என்ன காப்பாத்துங்க.
இன்னைக்கு நான் மோட்டுவை சும்மா விட போறதில்ல. உல்லாச உலகம் உனக்கு சொந்தம். தையடா நண்பர்களே, வாங்க வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா உதவி செய்யலாம் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன உதவி செய்யணும்? அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ எனக்கு இப்போ ஒரு உதவி செய்வியா? இனிமே எங்களுக்கு உதவியே செய்யாத, அது போதும். இல்ல என்னால உதவி செய்யாம மட்டும் இருக்கவே முடியாது. சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை செஞ்சாகணும். நீ செஞ்ச உதவிக்கு நான் பரிசு தரணும் இல்லையா? பரிசா? ஜெய் ஹோ! கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. அட போங்கடா, வீணா போனவனுங்களா. உதவி செய்யறதுக்கு வந்தா ஏன்டா இப்படி அடிக்க மாறீங்க? சீக்கிரம் சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க சார். சட்டத்தை மதிக்கிற நீங்க தான் என்ன காப்பாத்தணும். நான் உன்னை விட மாட்டேன். மோட்டு, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இந்த உனக்கு ஒரு பரிசு தர, வாங்கிக்க.